நண்பர்களே, பெயிண்டிங் வேலை ஈஸியா வந்து செஞ்சிடலாம். ஆனா 2 வேலை மட்டும் அது ரொம்ப கஷ்டமா தெரியும். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, அவுட்டர்ல வந்து தொங்கல் இறங்கி, அதாவது அவுட்டர்ல கவுத்துல இறங்கி பெயிண்டிங் பண்றது. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா, பட்டி தேய்க்கிறது. இந்த 2 வேலைனாவே நெறைய பேர் வரவே மாட்டாங்க வேலைக்கு. அதாவது பெயிண்டருக்கு வரமாட்டாங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுலயே வேற கொட்டும். கை வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வலிக்கும். ஆ மிஷினும் வந்திருக்கு தேய்க்கிறதுக்கு. அது நம்ம மிஷின்ல கொண்டு தேய்ச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து பார்த்தா நல்லா வெயிட்டா இருக்கும். ரொம்ப நேரம் தூக்கி பிடிக்க முடியாது. அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இந்த மாரி ஒரு டூல் வந்து நான் பார்த்தேன். அததான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்ல வரேன். நம்ம ஸ்டிக்கில் எப்படி வந்து பெயிண்டிங் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம அழகா வந்து பார்த்தோன்னா, பட்டி தேய்க்கிறது வந்து பார்த்தோன்னா, ஸ்டிக்கில வந்து இது மாரி அ அட்டாச் பண்ணிட்டு நம்ம அழகா வந்து கீழ இருந்தபடியே அழகா தேய்க்கலாம். இந்த மாரி தேய்க்கும்போது நம்மளுக்கு உடம்பு வலி வந்து பார்த்தோன்னா, அதிகமா வராது. ஆ லென்த்தா நம்ம ஸ்டிக் வச்சு தேய்க்கிறதால, தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே மாரி நம்ம அடிக்கடி ஸ்டூல் மேல ஏறி ஏறி இறங்கவும் தேவையில்ல. கீழ நின்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஈஸியா தேய்ச்சிடலாம். பட்டி வந்து தேய்க்க கடினமா இருந்தாலும், நம்ம இந்த மாரி தேய்க்கும்போது ஈஸியா தேய்ச்சிடலாம். இந்த மாரி கருவி நம்ம பெயிண்ட் கடையில கிடைக்குதான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்துருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாரி இது கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இத வாங்கி குடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.